1.5. சூரிய குடும்பம். 1. சூரியன் சன். சூரியன் ஒரு நட்சத்திரம் ஆகும். சூரிய குடும்பத்தின் மையம் சூரியன் ஆகும். சூரியன் அணுக்கரு இணைவின் மூலமாக ஆற்றலை வெளியிட்டு வருகின்றது. 92% ஹைட்ரஜன், 7.8% ஹீலியம் மற்றும் 0.2% மற்ற வாயுக்களை கொண்டுள்ளது. ஹீலியத்தில் ஹைட்ரஜன் தொடர்ந்து எரிவதால் சூரிய கதிர்கள் உருவாகின்றன. சூரியன் அணுக்கரு இணைவின் மூலம் ஆற்றலை பெறுகின்றது. சூரியனின் நிறையில் 73% ஹைட்ரஜனும் 25% ஆக்சிஜன் மற்ற தனிமங்கள் 2% உள்ளன. இந்தியாவில் சூரிய பகவானுக்கான கோவில் ஒடிசா மாநிலத்தில் கோனர்பூரில் உள்ளது. இக்கோவிலை யுனெஸ்கோ அமைப்பு 1984ஆம் ஆண்டு பண்பாட்டு சின்னமாக அறிவித்தது. சூரியன் நவகிரகங்களில் முதன்மையானவராக கருதப்படுகின்றார். 2. புதன் மார்க்யூரி. சூரிய குடும்பத்தில் மிகச் சிறிய மற்றும் அருகில் உள்ள கோள் புதன் கிரகமாகும். 88 நாட்களில் சூரியனை சுற்றி வருகின்றன. ஆனால் ஒரு நாள் என்பது 176 நாட்கள் ஆகும். புதனுக்கு நிலவு இல்லை. சூரிய குடும்பத்தில் மிகச்சிறிய கோள் புதன் ஆகும். இந்தியாவில் அறிவு கடவுளாகவும் மேற்கத்திய நாடுகளில் மெர்க்குரி தூது கடவுளாக அறியப்படுகின்றது. 3. வெள்ளி வீனஸ். சூரியனில் இருந்து இரண்டாவாக உள்ள கோள் வெள்ளி கோள் ஆகும். இக்கோள் விடிவெள்ளி, காலை நட்சத்திரம், மாலை நட்சத்திரம் என அழைக்கப்படுகின்றது. 4. பூமி ஆர்த். புவிக்கோள் சூரியனிடமிருந்து மூன்றாவதாக இருக்கிறது. இதனை உயிர்கோள், நீலக்கோள் எனவும் குறிப்பிடுகின்றனர். 5. செவ்வாய் மாஸ். செவ்வாய் சூரிய குடும்பத்தில் உள்ள 4வது கோள் ஆகும். 2வது சிறிய கோளாக செவ்வாய் உள்ளது. மேற்கு நாட்டினர் செவ்வாய் கோளுக்கு போர்க்கடவுளின் பெயரைச் சூட்டியுள்ளனர். இரும்பு ஆக்சைடு அதிக அளவில் உள்ளதால் இக்கோளை சிவப்பு நிறத்தில் உள்ளது. இதனாலேயே இதற்கு செவ்வாய் என்ற பெயர் ஏற்பட்டது. 6. செயரிஸ் சீரிஸ். சியரிசு என்பது இதுவரை அறியப்பட்ட குறுங்கோளில் மிகப்பெரியது. இது செவ்வாய் மற்றும் வியாழன் ஆகிய கோள்களுக்கு இடையே உள்ள சிறுகோள் பட்டையில் அமைந்துள்ளது. சியரிசு எனும் உரோமானிய பெண் கடவுளின் பெயரே இந்த குறுங்கோளுக்கு சூட்டப்பட்டுள்ளது. இதற்கு துணைக்கோள்கள் எதுவும் இல்லை. உலகளாவிய வானியல் ஒன்றியம் 2006ஆம் ஆண்டு சியரிசை குறுங்கோளாக வகைப்படுத்தப்பட்டது. 7. சிறுகோள் பட்டை ஆஸ்ட்ராய்ட் பெல்ட். சிறுகோள்கள் கற்கள், துகள்கள் நிறைந்த பகுதியாகும். செவ்வாய் மற்றும் வியாழன் கோள்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் இத்தகைய பட்டை உள்ளது. இச்சிறு கோள்கள் அமைந்துள்ள பகுதிக்கு ஆஸ்டராய்டுகள் என்று பெயர். 8. வியாழன் ஜூபிட்டர். வியாழன் என்பது சூரியனில் இருந்து 5ஆவதாக அமைந்துள்ள ஒரு கோள் மற்றும் சூரிய கோள்களில் மிகப்பெரிய கோள் வியாழன் ஆகும். இதன் நிறை சூரியனின் நிறையில் 1000ல் 1 பங்கு அளவே ஆகும். சூரிய குடும்பத்தின் மொத்த கோள்களை விட வியாழன் 2.5 மடங்கு அதிகமானதாகும். அதிக காந்த புலத்தை கொண்டுள்ளது. 9. சனி சாட்டன். சனி சூரிய குடும்பத்தில் சூரியனிலிருந்து 6ஆவதாக அமைந்துள்ளது. சூரிய குடும்பத்தில் வியாழனுக்கு அடுத்து 2வது பெரிய கோளாகும். உரோமானிய வேளாண்மை கடவுளான சாட்டர்னஸ் நினைவாக இந்த பெயர் வழங்கப்படுகின்றது. இந்துக்களின் நவகிரக கடவுளாக சனி கோள் கருதப்படுகின்றது. அழகிய வளையம் அமைந்துள்ளது. சனி சிறப்புகளில் ஒன்று வளையம் ஆகும்.
இவ்வளையம் சனியின் கோளின் முன்பு இருந்த நிலவின் எஞ்சிய பாகங்களாகவோ அல்லது இவ்வளையங்கள் சனி உருவாகிய வான் புகை மாசுக்களின் எஞ்சிய பொருட்களாக கருதப்படுகின்றது. 10. வால் நட்சத்திரங்கள் கொமட்ஸ். பனிக்கட்டியான சிறிய சூரிய குடும்ப பொருள் வால் நட்சத்திரம் ஆகும். இது சூரியனுக்கு நெருக்கமாக செல்லும் போது சூடாகி வாயுக்களை வெளியிடுகிறது. வால் நட்சத்திரத்தின் உட்கரு சில 100 மீட்டர்களில் இருந்து பல 10 கிலோமீட்டர் குறுக்களவில் அமைகிறது. இதில் பனிக்கட்டி, தூசு, சிறிய பாறை துகள்கள் உள்ளன. பெரும்பாலான வால் நட்சத்திரம் கைபர் பெல்ட் மற்றும் ஊர் மேகம் ஆகியவற்றில் உருவாகின்றன. சூரிய மண்டலத்தின் வெளிப்புற விளிம்பில் உள்ள சிறிய பனிக்கட்டி, பாறை மற்றும் துகள்கள் சேர்ந்து ஒரு கட்டியாக உருவாகின்றன. இவை சூரியனின் ஈர்ப்பு விசையால் ஈர்க்கப்பட்டு அதிக நீளமான சுற்றுப்பாதையில் நுழைகிறது. 11. யுரேனஸ். யுரேனஸ் சூரிய குடும்பத்தில் சூரியனிலிருந்து 7வதாக அமைந்துள்ள கோளாகும். சுற்றளவின் அடிப்படையில் இது 3வது பெரிய கோளாகும். இக்கோள் கிரேக்க கடவுள் யுரேனஸ் நினைவாக பெயரிடப்பட்டது. யுரேனஸை சுற்றி சிறு வளையம் காணப்படுகின்றது. 12. நெப்டியூன். சூரிய குடும்பத்தின் 8வது மற்றும் கடைசியில் உள்ள கோள் நெப்டியூன் ஆகும். மேற்கு நாடுகளுக்கு நெப்டியூன் கடல்களின் ரோமானிய கடவுள். சூரிய குடும்பத்தில் விண்கல் பட்டைக்கு வெளியே உள்ளது. 13. புளூட்டோ. 2வது பெரிய குறுங்கோளும் கதிரவனை நேரடியாகச் சுற்றி வரும் 9வது பெரிய விண்பொருளாகவும் புளூட்டோ கருதப்படுகின்றது. புளூட்டோ ஆரம்பத்தில் கதிரவனின் 9வது கோள் என கருதப்பட்டு வந்தது. நெப்டியூனுக்கு வெளியேயுள்ள கைப்பர் பட்டையில் உள்ள பல பெரும் விண்பொருட்களில் ஒன்றே புளூட்டோ என கண்டுபிடிக்கப்பட்டதால் இது குறுங்கோள் ஆகவும் புளூட்டாய்டு ஆகவும் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. புளூட்டோவிற்கு சாரோன் எனும் ஒரு பெரிய நிலா உட்பட 5 நிலாக்கள் உள்ளன. 14. மேக்மேக் ஒரு குறுங்கோள். இது கைபர் பட்டை பகுதியில் உள்ளது. இது புளூட்டோ அளவில் 2/3 பங்கு உடையது. 15. கைப்பர் பொருட்களின் பட்டை கியூயபல் ஒப்ஜெக்ட்ஸ். கைப்பர் சுற்றுப்பகுதி என்பது சூரியனில் இருந்து 30 முதல் 50 வரை வானியல் அலகிற்கு இடைப்பட்ட பகுதியாகும். வானியல் அலகு என்பது பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தொலைவு ஆகும். இதில் புளூட்டோ, கௌமியா, மேக்மேக் போன்ற குள்ள கிரகங்கள் உள்ளன. இப்பகுதியில் நீர், மீத்தேன், அம்மோனியா போன்றவை உறைந்த நிலையில் சூரியனை சுற்றி வருகின்றன. 16. எரிஸ் குள்ள கிரகம். எரஸ் டுவர்ஃப் பிளானட். சூரிய குடும்பத்தில் ஏரிஸ் என்பது மிக பெரிய குறுங்கோள் ஆகும். ஏரிஸ் குறுங்கோள் புளூட்டோவை விட 27% பெரியது. இக்குறுங்கோள் 2500 கிலோமீட்டர் விட்டம் உடையது. 17. பாறைக்கோள்கள். புதன், வெள்ளி. புவி மற்றும் செவ்வாய் பெருமளவு பாறை தொகுதிகளையும் மற்றும் சிறிதளவு வாயுக்களையும் கொண்டிருப்பதால் இந்த கோள்கள் பாறைக்கோள்கள் என்று அழைக்கப்படுகின்றன. 18. வாயுக்கோள்கள். வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன் ஆகிய கோள்கள் சிறிதளவு பாறைகளையும் அதிக அளவு வாயுக்களையும் கொண்டிருப்பதால் இக்கோள்களை வாயுக்கோள்கள் என்று அழைக்கின்றோம். 19. பனிக்கோள்கள். யுரேனசு மற்றும் நெப்டியூன் ஆகிய இரண்டும் பனி பெருங்கோள்கள் ஆகும். புளூட்டோ குறுங்கோள் கோள் சூரியனுக்கு தொலைவில் உள்ளது. எனவே இக்கோள் அதிக குளிர்ச்சியுடன் பனி கோளாக உள்ளது. 20. சூரிய குடும்ப கோள்களின் சுழற்சி. புதன், வெள்ளி, புவி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ ஆகிய 9 கோள்கள் தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் நீள் வட்ட பாதையில் சுற்றி வருகிறன. இவற்றையே சூரிய குடும்பம் என்கின்றோம். இதில் 90 துணைக்கோள்கள்
கோள்களை சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகின்றது. சூரிய குடும்பத்தில் வெள்ளி மற்றும் யுரேனஸ் ஆகிய இரு கோள்களும் கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றுகின்றன. இதனால் இக்கிரகங்களில் மேற்கில் சூரியன் உதிக்கின்றது. ஏனைய கோள்கள் மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றுவதால் கிழக்கில் சூரிய உதயம் தோன்றுகின்றது. 21. நவகிரகம். நவகிரகங்களின் கலர் குறித்த கருத்து. சண்டே ஞாயிற்றுக்கிழமை, சன் சூரியன், ரெட் சிவப்பு. மண்டே திங்கள்கிழமை, மூன் சந்திரன், எல்லோ மஞ்சள். டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை, மாஸ் செவ்வாய், பிங்க் இளஞ்சிவப்பு. வென்ஸ்டே புதன்கிழமை, மார்க்யூரி புதன், கிரீன் பச்சை. தார்ஸ்டே வியாழன்கிழமை, ஜூபிட்டர் வியாழன், ஒரஞ்சு ஆரஞ்சு. ஃபிர்டே வெள்ளிக்கிழமை, வீனஸ் வெள்ளி, ப்ளூ நீலம். சாட்டர்டே சனிக்கிழமை, சாட்டன் சனி, பார்ப்பல் ஊதா. இந்திய சோதிட நூல்கள் கோள்கள் 9 என கூறுகின்றன. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இராகு, கேது ஆகியவை நவ கிரகம் எனப்படும். பூமியை சோதிட நூல்கள் நவ கிரகங்களின் மையமாக கருதுகின்றன. தற்கால நவீன அறிவியல் அடிப்படையில் செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி மட்டுமே உண்மையான கோள்கள். சூரியன் ஒரு நட்சத்திரம். சந்திரன் பூமியின் துணைக்கோள். இராகு, கேது இரண்டும் சூரிய குடும்பத்தில் இல்லை. இவை நிழல் கோள்கள் எனப்படுகின்றன, அதாவது இல்லாத கிரகங்கள் ஆகும். 1.5 Sun family. 1. Sun. The Sun is a star. The center of the solar system is the Sun. The Sun emits energy through nuclear fusion. 0.92% is hydrogen, 7.8% is helium and 0.2% is other gases. Sunlight is formed by the continuous burning of hydrogen in helium. The Sun receives energy through nuclear fusion. The Sun's mass is 73% hydrogen, 25% oxygen and 2% of other elements. The temple of the sun god in India is located in Konark, Orissa. The temple was declared a UNESCO World Heritage Site in 1984. The Sun is considered the foremost of the nebulae. 2. Mercury. Mercury is the smallest and closest planet in the solar system, orbiting the Sun in 88 days. But one day is 176 days. Mercury has no moon. Mercury is the smallest planet in the solar system. Mercury is known as the god of knowledge in India and Mercury in the West. 3. Venus. The second planet from the Sun is Venus. This planet is called the dawn, the morning star, and the evening star. 4. Earth. Earth is the third largest planet from the Sun. It is also referred to as the life planet, the blue planet. 5. Mars. Mars is the fourth planet in the solar system. The second smallest sphere is Mars. Westerners have named Mars after the god of war. The planet is red in color due to its high content of iron oxide. Hence the name Mars. 6. Ceres. Sierra Leone is the largest known asteroid ever. It is located in the asteroid belt between the planets Mars and Jupiter. The asteroid is named after the Roman goddess Ceres. There are no satellites for this. The World Astronomical Union classified Ceres as an asteroid in 2006. 7. Asteroid belt. Area full of asteroids, stones, particles. There is such a bar in the region between the planets Mars and Jupiter. The area where these asteroids are located is called asteroids. 8. Jupiter. Jupiter is the fifth largest planet from the Sun and the largest of the solar system. Its mass is about 1,000th of the mass of the Sun. Jupiter is 2.5 times larger than the total goals of the solar system. Has a high magnetic field. 9. Saturn. Saturn is the sixth largest planet in the solar system, second only to Jupiter in the solar system.
It is named after Saturn, the Roman god of agriculture. Saturn is considered to be the Navagraham god of the Hindus. The beautiful ring is located. One of the highlights of Saturn is the ring. The ring is thought to be the remnants of the moon that preceded Saturn, or the remnants of Saturn's smoky pollutants. 10. Comets. The icy little solar system object is the Swarth star. It emits hot gases as it moves closer to the Sun. The nucleus of a comet is a few hundred meters to several tens of kilometers in diameter. It contains ice, dust, and small rock particles. Most comets form in the Kuiper belt and the Oort cloud. At the outer edge of the solar system, small ice sheets and particles form a lump. These are attracted by the Sun's gravitational force and enter a much longer orbit. 11. Uranus. Uranus is the seventh planet from the Sun in the solar system. It is the third largest sphere in terms of circumference. The rod is named after the Greek god Uranus. A small ring is found around Uranus. 12. Neptune. Neptune is the eighth and last planet in the solar system. Neptune is the Roman god of the seas to the west. The meteorite in the solar system is outside the bar. There is a small ring around it. 13. Pluto. Pluto is the second largest asteroid and the ninth largest asteroid to orbit the Sun directly. Pluto was initially thought to be the ninth planet of the Sun. It is classified as an asteroid and Plutoid because it was discovered to be one of the many large objects in the Kuiper belt outside Neptune. Pluto has 5 moons, including a large moon called Charon. 14. Makemake. Makemake is an asteroid. This is in the Kuiper belt objects area. It has a 2/3 share of Pluto. Kuiper belt objects. The Kuiper circuit is the area between 30 and 50 astronomical units from the Sun. The astronomical unit is the distance between the Earth and the Sun. This includes dwarf planets such as Pluto, Gaumea, and Makemake. Water, methane, and ammonia in the region orbit the Sun in a frozen state. 16. Eris is a dwarf planet. Ares is the largest asteroid in the solar system. Ares is 27% larger than the asteroid Pluto. The asteroid has a range of 2,500 kilometers. Diameter. 17. Rock planets. These planets are called rocky planets because Mercury, Venus, Earth and Mars contain large volumes of rock and a small amount of gas. 18. Gas planets. Jupiter, Saturn, Uranus, and Neptune are called gas planets because they contain small amounts of rocks and large amounts of gas. 19. Icy planets. Pluto is farther away from the Sun, so the planet is much colder and more icy. 20. The rotation of the solar system planets. The 9 planets Mercury, Venus, Earth, Mars, Jupiter, Saturn, Uranus, Neptune and Pluto orbit the Sun in an elliptical orbit. These are what we call the solar system. Of these, 90 satellites orbit the Sun around the planets. Both the planets Venus and Uranus in the solar system orbit from east to west. Thus the Sun rises in the west of these planets. Other planets from west to east orbiting the east, the sunrise appears. 21. Nava planet. Indian astrological texts state that there are 9 planets. The Sun, Moon, Mars, Mercury, Guru, Venus, Saturn, Iraq and Ketu are called the new planets. The astrological texts consider the Earth to be the center of the new planets. According to modern science, Mars, Mercury, Jupiter, Venus and Saturn are the only real planets. The Sun is a star. The Moon is a satellite of the Earth. Iraq and Ketu are not in the solar system.
These are called shadow planets. That is, the planets that do not exist.